Hello guys, welcome back to Jivish channel. நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தான் பார்க்க போறோம். Saffron Gel எப்படி ப்ரிப்பேர் பண்றது and அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் Saffron Gel ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்னென்ன ingredients வேணும் அப்படினு பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் ingredient வந்து saffron, next rose water, next carbomer, glycerine, triethanolamine, Phenoxy ethanol. வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் 50 ml ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ரோஸ் வாட்டர் வந்து நம்ம pH லெவலில் பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கும் ஃபைன் லைன்ஸ் ஃப்ரிங்கிள்ஸ் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அதில் saffron threads ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 10 saffron threads ஆட் பண்ணிக்கிறேன். சாஃப்ரான் வந்து எல்லா டைப் ஸ்கின் பர்சன்ஸும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து நம்ம ஸ்கின்க்கு நேச்சுரலாக க்ளோ கொடுக்கும். அண்ட் இது வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் யூவி ரேஸ்லேருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சாஃப்ரான் த்ரெட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டோன்னா அது வந்து எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், அப்படியே கோல்டன் கலரில் வந்து இது சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதை அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஒரு 3 ml வந்து கிளிசரின் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதில் 0.2 கிராம் வந்து கார்போமர் ஆட் பண்ணிக்கிறேன். கார்போமர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிளிசரின் வந்து நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம ஸ்கின்னை யங்காக வச்சுக்கிறதுக்கும் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நான் இதில் வந்து சாஃப்ரான் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்போமர் வந்து வாட்டரில் சீக்கிரமாக டிசால்வ் ஆகாது. ஸோ இது வந்து டைம் எடுக்கும். ஸோ அதில் கார்போமர் வந்து டிசால்வ் ஆகுற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். பாருங்கள், நம்ம ஆட் பண்ண கார்போமர் வந்து கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 2 drops வந்து Phenoxy ethanol ப்ரிசர்வேட்டிவ் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 2 drops வந்து triethanolamine ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வாட்டரை வந்து ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதுதான் யூஸ் ஆகும். நான் வந்து 2 drops தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ண அது வந்து ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு சேஞ்ச் ஆகும். பாருங்கள், ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, கம்ப்ளீட்டாக வந்து ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. பாருங்க, சாஃப்ரான் ஜெல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இந்த சாஃப்ரான் ஜெல் வந்து நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கும் ஃபைன் லைன்ஸ் ஃப்ரிங்கிள்ஸ் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை க்ளோவாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதை ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். சில பேருக்கு வந்து அந்த நெக் ஏரியாவில் வந்து ரொம்பவே பிளாக்காக இருக்கும். அவங்க வந்து டெய்லி யூஸ் பண்ணிகிட்டே வந்தால் நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். நம்ம இதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்கிறதால இது வந்து நம்ம 6 months வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜிவிஷ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். Until then, bye bye from Ilakya. Thank you.